இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களை, அன்பு குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். மார்னிங். ஒரு அருமையான காலை பொழுது நாம் இருக்கின்றோம். ஜூன் மாதம் 29ஆம் தேதி திரு அவையானது 2 புனிதர்களுடைய மாபெரும் புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த புனிதர்களுக்கு இன்னொரு பெயர், இவர்கள் திரு அவையினுடைய தூண்கள் என்றும் நாம் அவர்களுக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் தான் புனித பேதுரு, புனித பவுல். இந்த 2 பெரிய தூண்களுடைய திரு அவையினுடைய தூண்களுடைய திருவிழாவை திரு அவை இன்றைக்கு அனுசரிக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இவருடைய பெயரை வைத்திருக்கின்ற அனைத்து நபர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அனைத்து நிறுவனங்களை நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போமாக. அதே போல புனித பவுலை போல, புனித பேதுருவை போல யாரெல்லாம் திரு அவையில் மிகவும் விரைவாக ரொம்ப துரிதமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர், இந்த 2 மனிதருடைய கேரக்டர்ஸ், அவருடைய வாழ்க்கை தரம், அவருடைய வாழ்க்கை நடத்தை, அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவருடைய வேர்ல்டு லைஃப், இவைகளை நாம் கொண்டு சற்று ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். 2 மனிதர்களுடைய அவருடைய வளர்ப்பு முறைகள், அவருடைய செயல்முறைகள், அவருடைய பின்னணி, அவருடைய குடும்ப பாங்கு, அவருடைய உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டும். முதலில் பேதுருவை பார்த்து நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ பேதுரு ஒரு சாதாரண மீனவரை சார்ந்தவர், கப்பர்நகூரை சார்ந்தவர், படிப்பறிவில்லாத மனுஷன். அவருக்கு தெரிந்ததெல்லாம் படகு, மீன், வலை, அவ்வளவுதான். எளிதில் கோபப்படக்கூடியவரும் கூட. காரணம், அவருடைய வளர்ப்பு அந்த மாதிரி. அந்த மனிதரை கடவுள் அழைக்கின்றார் தன்னுடைய பணிக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனுஷனை, ஒரு திருமணமான மனுஷனை, அவர் தன்னுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்கிறார். ஆண்டவரை பின்தொடர்ந்த நாளிலிருந்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் தியாகம் செய்கின்றார். இடையில் அவ்வப்போது பல பிரச்சனைகள் அவர் பண்ணினாலும், ஒரு முந்திரிக்கோட்டை செயல் வடிவத்தில் அவர் இருந்தாலும், தன்னுடைய தவறுகளெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கின்றார். அவரை மீண்டும் மீண்டுமாக உயர்த்துகிறார். காரணம், நீரே மெசியா என்ற அந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆன்மீக பலத்தை அவர் பெற்றிருந்தார். இந்த மனுஷனையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அவர் பாருங்க, இந்த மாதிரி ஒரு படிப்பறிவில்லாதவர், எளிதில் கோபப்படக்கூடியவர், ரொம்ப சுறுசுறுப்பான மனுஷன், ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணும் என்று திட்டம் போட்டு செய்யக்கூடிய அந்த ஒரு கல்வி அறிவு இல்லாத மனிதர். அவர் ஒருவர் சொல்லுவார், ஒரு விவிலி அறிஞர் சொல்வார், அவர் ஒரு ஓடுகின்ற ஒரு நீர், ஒரு நிற்காம ஒரு ஓடுகின்ற நீர், இதுதான் என்று ஒரு பிடிப்பில்லாமல் அப்படியே வாழ்க்கையை அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அந்த மனுஷரை தான் கடவுள் பாறையாக மாற்றினார். போதனை சமயத்தில் ஒரு கடினமான வார்த்தைகளை சொல்லி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய போதனையின் மூலமாக மக்களை கவர்ந்தவர். ஆதி திருச்சபை, துவக்க திருச்சபையினுடைய வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு பங்கையோ அல்லது குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனால் தெரியும் அவர்கள் படுகின்ற பாடுகள், இந்த கணவன் மனைவி. எனவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திரு அவையினுடைய துவக்க காலத்தில் இதோ நிறுத்தி பிடித்தவர்
வழி காட்டியவர், வழி நடத்தினவர். ஒரு படிப்பறிவில்லாத மனுஷன் படகையும் துடிப்பையும் இன்னுமாக வலையுமே நம்பியிருந்த மனுஷனுக்கு திரு அவை முழுவதும் கட்டுப்படுகிறது. திரு அவை நடத்துகிறார். கோபப்படக்கூடியவர், எளிதில் பேசக்கூடியவர். ஒரு வார்த்தையினால் இதோ அவருடைய பிரசங்கத்தின் மூலமாக 3000 மக்கள் மனம் மாறி இயேசுவுக்குள் வருகிறார்கள். இறுதியில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றார். இறை அனுபவம் அவரை உயர்த்துகிறது. இரண்டாவதாக புனித பவுலடிகளார் இவருக்கு எதிர்மாறானவராக இருக்கின்றார். நல்ல படிப்பறிவு உள்ள மனுஷன், கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர். இதோ ரோமபுரியில், இதோ அந்த அரசாங்கத்தில் இவர் ஒரு இராணுவ தளபதியாக அவர் இருக்கின்றார். கிறிஸ்து என்றால் கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிற மனுஷன், வீரமான மனுஷன், ஒரு நல்ல யங் எனர்ஜெட்டிக் பர்சனாக அவர் இருக்கின்றார். அந்த மனுஷனை கடவுள் அழைக்கின்றார். இந்த விவிலிய அறிஞர் பேதுருவை பார்த்து சொன்ன அதே அறிஞர் சொல்வார் இவரை பற்றி, இவர் ஒரு பாறையாக இருந்த மனுஷன். காரணம், இராணுவத்தில் இருந்தார், ஒரு பாறையாக இருந்த மனுஷன். இந்த மனுஷனை கடவுள் ஒரு இலகிய நீராக அவர் உருவாக்கி விட்டார் இயேசு. பாருங்க, பேதுருவை எப்படி, இவரை எப்படி. அடுத்ததாக நல்ல படிப்பறிவுள்ள மனிதன், இராணுவ தளபதியாக இருந்தவர். இயேசுவினால் இவர் ஆட்கொள்ளப்பட்டதனால் இயேசுவே போதும், அனைத்தும் வீண் என்று அவர் சொல்கிறார். இவரை பற்றி சொல்லுவார்கள், இவர் 3 பயணங்களை மேற்கொண்டவர் திரு அவையில். அப்படி 3 திருப்பயணங்களை மேற்கொண்டு ஏறக்குறைய 3567 கிலோமீட்டர்ஸ் இவர் நடந்தே போதனை செய்திருக்கின்றார். நடந்தே பயணங்கள் திருச்சபைக்காக, இயேசுவுக்காக. இயேசுவில் பிரியமானவர்களே, இவர் சொல்வார், வாழ்நாள் முழுவதும் நான் துன்பத்தில் இருந்தேன், என்னை ஒரு முள்ளானது குத்தி கொண்டே இருந்தது என்று. ஆனால் அனைத்தையும் இயேசுவுக்காக என்றார். ஒரு சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து விட்டார். இந்த இருவருமே இயேசுவுக்கு வார்த்தை கொடுத்ததனால் கடைசி வரைக்கும் அவர்கள் அந்த அர்ப்பணத்தில் தொடர்ந்து தியாக வாழ்க்கை வாழ்கிறார்கள். இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த 2 பேரை போல நம்முடைய திரு அவையில் எல்லோரும் இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, ஒருவர் பாறையாக இருந்தார் என்றால் ஒருவர் இலகிய மனசுடையவராக இருக்கிறார். ஒருவர் அதிக படித்தவராக இருந்தால் இன்னொரு ஒரு பாமராக இருந்தாலும் அவர் 2 பேருமே ஒருமித்து அவர்கள் செல்ல வேண்டும். இந்த இருவருடைய வாழ்க்கை எப்படித்தான், ஒரு கணவனை போல ஒரு மனைவியை போல அந்த குடும்பத்தை கட்டி காப்பதிலும் இந்த குழந்தைகளை வளர்த்து உருவாக்குவதிலும் ஒரு கணவன் மனைவி எவ்வளவு சிரமம் எடுக்கிறார்கள், அதே போன்று இந்த இருவரும் செய்தார்கள். இந்த இருவரை போல ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தம்பதியினர்களும் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த குடும்பம் விளங்கும். அதே போன்று இந்த இருவரை போன்று பங்கு தளங்களில் இருக்கின்ற குருக்கள், இதோ அவர் பங்கு தந்தை, உதவு பங்கு தந்தை, அல்லது ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர், சகோதரிகள், தலைவி கூட இருக்கிறவர்கள் இந்த இணைந்து போனார்கள் என்றால் அந்த குடும்பம் விளங்கும், அந்த நிறுவனம் விளங்கும், அந்த பங்கு விளங்கும். அல்லது ஒரு பங்கு, ஒரு பேருந்து, ஒரு ஓட்டுநர், ஒரு நடத்துனர், இந்த இருவரும் இணைந்து போனாலும் அந்த பேருந்து நல்ல பயன் செய்யும், நல்ல மக்களை அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம். ஒரு பேதுருவை போன்று, ஒரு பவுலை போன்று நாம் இந்த கூட்டு முயற்சியில் இருக்கிறோமா, அல்லது பிரித்து ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த பிரிவினை இதன் மூலமாக இந்த இருவருமே வேற வேற ஜாதியினர், வேற வேற மொழியினர், ஆனால் இயேசுவுக்காக ஒன்றாய் இணைந்து திரு அவை வளைந்தார். இன்றைக்கு பார்க்கிறோம், நாம் சாதாரண மனிதர்கள் ஜாதியின் மூலமாக, மொழியின் மூலமாக, பணத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக மக்களை பிரிக்கின்றோம், குடும்பங்களை பிரிக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும், கொஞ்சம் படித்து விட்டோம்னா, கொஞ்சம் அதிகாரம் வைத்து மற்றவர்களை, சின்னவர்களை இதோ மிகவும் மோசமாக வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். திரு அவையிலும் அது இருக்கிறது, நாட்டிலும் இருக்கிறது. மோசமாக ஏழைகளை சாதாரண மனிதர்களாக, ஆமோஸ் சொல்லுவது போல, இதோ 2 காசுக்கு செருப்பு வாங்குவது போல இந்த 2 செருப்புக்கு ஏழைகளை வாங்கி விடுகிறார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களை, பவுலடிகளாருடைய, பேதுருவடிகளாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இவர்களைப் போல இருக்கிறோமா? நமக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தலைவராக, நல்ல தந்தையராக, நல்ல சகோதரிகளாக, ஆயராக, குருக்களாக இவர்களை மையப்படுத்தி வாழ்வோம். திருச்சபை, திரு அவை
எப்பொழுதுமே அது சிறப்பாக செயல்படும். நாம் இவர்களைப் போல இருந்தோம் என்றார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையில பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசு, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, திருத்துதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே. அவரிடமிருந்து உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார். யோவானின் சகோதரனான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததை கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினார். பேதுரு இவ்வாறு சிறையில் காவல் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக் கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையம் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்குள் செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்ற போது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர்.
பல்லவி. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரை, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 16ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 13 துவங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலைகள் நீ தடை செய்வது விண்ணுலைகளும் தடை செய்யப்படும். மண்ணுலைகள் நீ அனுமதிப்பது விண்ணுலைகளும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். ஆகிலமென்னுமாலயம், நானும் மாதிலோராகமம். ஆகிலமென்னுமாலயம், நானும் மாதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் ஒன்றில்லமே. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திருவை நடத்துவதற்காகவும் உமது கையிலிருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்தூதர்களின் மன்றாற்றுக்கும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இவ்வழி ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமாம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவுள்ளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலும் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ராயலின் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உயிர்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகம் எங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானகத்தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வார்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் புகழ்ந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். எங்கள் தந்தையே என்று அழைக்கிறோம், எங்கள் பாவங்களை போக்கியருளும், நீக்கியருளும், எங்களுக்கு விடுதலை தந்தருளும் என்று ஜெபிக்கும் வேளையில் நம்முடைய ஜெபங்கள் இதோ ஜெபத்தோடு நின்று விடாமல் அது செயல் வடிவம் பெற வேண்டும் என்றால் பேதுருவை போன்று பவுலை போன்று ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி, வேலை செய்கின்ற இடங்களில் நிறுவனங்களில் இருக்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள், இன்னுமாக தலைமை ஆசிரியர்கள், இப்படி ஒற்றுமை இருக்க வேண்டும்.
யாராவது ஒருவர் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த ஒற்றுமையை அவர்கள் ஏதோ கெடுக்க நினைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக கடவுள் நம்மை தண்டிப்பார். எனவே சுயநலத்திற்காக ஒற்றுமைகளை பாழாக்காமல் ஒற்றுமையை கடைபிடிக்க பவுலை போன்று பேதுருவை போன்று இணைந்து செயல்படக்கூடிய வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடு எங்களை விடுவித்தருளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் பிற தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பயந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கிய செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பினதான். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்யனர் குணைநாதர் நம்மளுடைய ஆத்மாவுக்குள் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திருவையும் சமூகமும் எங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்திருளும். உடன் பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்கச் செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உன் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்திருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்லிளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இத்திரு உணவால் நாங்கள் ஊற்றம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்துவதற்கு கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திருவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். திருத்தூதர்கள் போல வாழ சென்று வருவோம். தெய்வம் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.